ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு வார்னிங் அப்படின்றது வந்து ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து ட்ரம்ப்ப வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஈரான வந்து ட்ரம்ப் அடிக்கணும்னு நெனைச்சாருன்னா, நாங்களும் அடிப்போம். அவர் வன்முறை தான் விரும்பினாருன்னா, நாங்களும் வன்முறைய தான் பண்ணுவோம். இல்ல அவர் வந்து அமைதியா போணும்னு அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அதுக்கும் நாங்க தயார். ஆனா, எதா இருந்தாலும் அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ட்ரம்ப்க்கு வந்து ஒரு வார்னிங் குடுத்திருக்காங்க. ஸோ, இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து அகைன் ஃபால். நேத்து வந்து அந்த ட்ரேட் டீல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தனால நேத்து ரெக்கவரி. ஸோ, இன்னைக்கு அந்த மாரி எந்த பேச்சுவார்த்தையும் நடந்த மாரி தெரியல இப்போ வரைக்கும். ஸோ, அதனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஃபால். நேத்து ஓப்பனிங் நல்லா தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஒரு ஹைல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆனது நல்ல ஹைல தான். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் டவ் ஜோன் நாஸ்டாக் வந்து ரெக்கவரி ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ, இன்னைக்கு ஆ அடுத்ததா நிஃப்டில என்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்க போகுது? இன்னைக்கு வேற யாரெல்லாம் என்னென்ன மாரியான மூவ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுற உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் நேத்து சொல்லியிருந்தேன் 25,800 மேஜர் லெவல். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,900ல வந்து ஒரு சின்ன மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனதே வந்து 25,900ல தான். ஓகேங்களா? ஸோ அதுலருந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் கன்டினியூயஸான ஒரு செல்லிங். ஓகேங்களா? அதுக்கு மெயினா யார் யார் பெரிய செல்லிங்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் 2% வந்து ஃபால். அதே மாரி எல்&டி வந்து 3% பக்கம் வந்து ஃபால் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நிஃப்டில நீங்க வந்து பெரிய ஃபால். ரிலையன்ஸ் வந்து கன்டினியூஸா ஃபால். அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது, இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் மறுபடியும் நெகட்டிவா தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்து மிட் நைட்ல எதுவும் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, மேபி வந்து சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300% 300 பாயிண்ட் பக்கம் வந்து ஃபால்ல தான் இருக்கு டவ் ஜோன். நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ வந்து நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. மேபி எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா, சேம் 25,800 வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். உங்களுக்கு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆக போறது 25,500 தான் மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்கிங். ஸோ பேங்கிங்கும் ஒரு மாரி செல்லிங் தான். ஸோ அவன் வந்து இது ஒரு மாரி கீழ இறங்கி திரும்ப மேல ஏறான். ஸோ டவுன் ட்ரெண்டான ஒரு ஸ்டார்ட்டிங்காவும் இருக்கலாம். இல்ல அப் ட்ரெண்டுக்கான ஒரு கரெக்ஷனாவும் இருக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன மூவ்மெண்ட் குடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் நம்மளால வந்து பேங்க் நிஃப்டி என்ன மாரி மூவ் ஆகும்னு தெரியும். ஐடி. ஸோ ஐடி இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன சப்போர்ட் பண்றாங்க அவன். அவன் வந்து நான் முடிச்சு விட்டுருவாய்ங்க. அவ்வளோதான் போல. அவன் ஆல்ரெடி அதுல பாதாளத்துலருந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்திருக்கான். அவன முடிச்சுருவாய்ங்கன்னு பார்த்தா, அவன் நல்லா இருக்கான். மத்த செக்டார்லாம் இறங்குனாலும் ஐடி இல்ல தம்பி நான் வந்து இருக்கேன். இதுக்கு மேல போல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த சப்போர்ட் லெவல வந்து செம்மையா ரெஸ்பெக்ட் பண்றான். ஓகேங்களா? செம்மையா ரெஸ்பெக்ட் பண்றான். அந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணா காலி ஆயிருவான். கண்டிப்பா காலி. ஏன்னா, அவன் எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் லெவல வந்து அவன் ரீடெயின் பண்ணிட்டே இருக்கானோ, அத பிரேக் பண்ணானா அவன் காலி. கண்டிப்பா காலி ஆயிருவான். ரிலையன்ஸ் கன்டினியூஸா செல்லிங் தாங்க. அவன் இங்க வந்து தான் இங்க வந்தாவது நிப்பாட்டுவானான்னு நம்ம பார்க்க தான் செய்யணும். ஓகேங்களா? 1420 நெக்ஸ்ட் சப்போர்ட் 1452ல இருக்கான். 1420 வரைக்குமே ஃபால் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, அங்க தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸோட லெவல். HDFC பேங்க். HDFC பேங்க் அந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட்லயே தான் இருக்கான். நாளைக்கு கேப் டவுன் ஆகி திரும்ப செல் ஆயிடுச்சு அப்படின்னா, பேங்கிங்கும் காலி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆ மேஜரான ஒரு இண்டெக்ஸஸ் அண்ட் வந்து ஹெவி வெயிட்ஸ்ல உள்ள ஸ்டாக்ஸோட லெவல்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துரலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.